உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம் என்று புதிய நாளிலே தொடங்குவோம். சங்கீதம் 149 ஒன்றிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழும், சீயோன் குமாரன் தங்கள் ராஜாவில் களிகூறுவார்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் சொன்னது கர்த்தரை துதிக்க வேண்டும். இப்பொழுது நாமும் துதிக்கிறோம். அவரை துதித்து பாடி ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அமைக்கிறார், கர்த்தருடைய எல்லா கிரியைகளுக்காகவும் அவரை துதிக்க வேண்டும். என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அதற்கெல்லாம் துதிக்க வேண்டும். சர்வ சிருஷ்டிகளுக்கும் அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை பார்த்து அவரை துதிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் அவரை விசேஷமாய் துதிக்க வேண்டும். கர்த்தருடைய சபையார் கர்த்தரை துதிக்க வேண்டும். சபையிலே கர்த்தரை புதுப்பாட்டல் பாடி அவரை துதிக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும் என்பதை இந்த வேளையில நாம் பார்ப்போமாகவே உண்டாக்கினவரை சிருஷ்டிக்கரை நாம் தொழுது கொள்வோம். ஆமென்.